பிரஜஸ்பெல் பிரியமான இறை உறவுகளே, மீண்டும் ஒரு நாளுக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியாருடைய அருளும் ஆசீரும் அனைவரோடும் நிறைவாக இருப்பதாக. நாங்கள் பாஸ்கா கிழமையின் வெள்ளிக்கிழமைக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம். மாதத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமை. இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து அன்று சீடர்களுக்கு சொன்ன அதே வார்த்தைகளை சொல்லி எங்களுக்கும் அழைப்பு விடுக்கின்றார். உணவருந்த வாருங்கள். அன்று சீடர்களை அழைத்த கிறிஸ்து இன்று எங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். உணவருந்த வாருங்கள். கிறிஸ்துவோடு நாங்கள் ஒன்றாக வேண்டும், உயிராக வேண்டும், அவருடைய வழியை பின்பற்றி செல்ல வேண்டும், கிறிஸ்துவை பற்றி பிடிக்க வேண்டும், அவரிலே நிலையான வாழ்விலே நாங்கள் நிலைத்து நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்துவனுடைய திரு விருந்து பயணத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஊட்டம் பெற்றவர்களாக, திருவிருந்து பயணத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் சக்தி பெற்றவர்களாக, உறுதி பெற்றவர்களாக நாங்கள் வாழ முடியும், மாற முடியும். ஆண்டவர் உணவருந்த வாருங்கள் என்று சொல்லி அனைவருக்கும் உணவை பகிர்ந்து கொடுக்கின்றார். இதே போன்றுதான் நாங்களும் எங்களிடம் உள்ளதை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழும் நல்லெண்ணம் கொண்டவர்களாக நானும் நீங்களும் வாழ வேண்டும், மாற வேண்டும். கிறிஸ்துவை அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ நாங்கள் முன்வர வேண்டும். இதைத்தான் ஒன்று இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லித் தருகிறார். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார், எங்களுக்கு வழியை காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வழியிலே நாங்கள் செல்ல ஆயத்தமாக வேண்டும். இறை உறவின் பயணத்திலே, பகிர்தலின் பயணத்திலே, இறை அன்பின் பயணத்திலே, இறை சன்னிதானத்தின் பயணத்திலே நானும் நீங்களும் பயணிப்பவர்களாக மாற வேண்டும், மாற்றம் பெற வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் அழைத்து, ஒருவரோடு எங்களுடைய உறவுகளை பகிர்ந்து கொண்டு, அன்பை பகிர்ந்து கொண்டு, எங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொண்டு, எல்லோரையும் எங்களுடைய வாழ்க்கைக்குள் அழைத்து அவர்களுக்கும் ஆறுதல் கொடுப்பவர்களாக, அமைதியை கொடுப்பவர்களாக, எங்களிடம் உள்ளதை அவர்களோடு பகிர்ந்து வாழ்பவர்களாக நானும் நீங்களும் மாற்றம் பெற வேண்டும். நாங்கள் உயிர்த்த கிறிஸ்துவோடு புத்தொளி பெற்றவர்களாக, மீண்டும் பாவ வாழ்க்கையிலிருந்து புத்துயிர் பெற்றவர்களாக மீண்டும் கிறிஸ்துவோடு நாங்கள் உயிர்த்தெழுந்திருக்கின்றோம். அந்த உயிர்த்தெழுதலின் மூலமாக கிறிஸ்துவனுடைய அன்பையும் அமைதியையும் ஆறுதலையும் சுவைத்தவர்களாக, அவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழும் நல்லெண்ணம் கொண்ட உள்ளங்களாக வாழ மாற இன்றைய இந்த நாளுக்குள் நானும் நீங்களும் காலடி பதிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய கிறிஸ்துவனுடைய உயிர்த்த கிறிஸ்துவனுடைய குணமாக்கும் கரங்களினால் எங்கள் ஒவ்வொருவரையும் தொட வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய ஆசீர்வாதத்தினால், அவருடைய தொடுகையினால், அவருடைய பிரசன்னத்தினால், ஆளுகையினால் நானும் நீங்களும் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளங்களாக அவருடைய பயணத்திலே நாங்கள் பங்கு கொள்ளவும், அன்னை மரி மூலமாக இறைமகனின் பாதையிலே செல்ல ஆயத்தமாகவும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நிறைவாக ஆசீர்வதிப்பார்.